நாள் உதவி செய்யறது தான் நடத்துவோம். 40 நாள் நடக்கும். 30 நாள் திரைப்படத்தில் 35 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு எக்ஸாம் ஒன்று வச்சோம். 50 பேர் அந்த எக்ஸாம் எழுதுனா யார ஒரு கேள்வி கிடையாது. சிறிய திருச்சிகள் எத்தனை பேர், பெரிய திருச்சிகள் எத்தனை பேர், அவ்வளவுதான். என்ன எனக்கு நேரம் 2 பிள்ளைகள் கண்ணாடி போட்டு பெரிய திருச்சிகள் ஏதாவது பேர சொல்லுவாங்க. அதில் பார்க்க முடியாது. அந்த பெரிய திருச்சிக்காரதான் சொல்லுவாங்க. நான் மாணவர்கள் கேட்ட எல்லாம் வைக்கான ஏசாயா இறைவியா அடுத்த சிறிய திருச்சிகள் சிறிய சொன்ன தெரிஞ்சது ஓசியா யோகே நாமோ யோகனியா மல்கியா 30 நாள் கிளாஸ் நடத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான் பேப்பரை 2 மணி நேரம் இதோடைய பறிச்சு 6 மணி நேரம் தப்பு தப்புன்னு மாற்றிட்டாங்க. நான் உட்கார்ந்து 1 மணி நேரம் திருத்திருந்தேன். முதல் பேப்பர் எடுத்து எப்படி கொடுத்தோமோ அப்படியே வச்சு உள்ள ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சிருக்கான். என்ன வச்சுட்டோம்னா 5000 அறிவு இந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு பாஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தேன். அவன் எழுதியிருந்தான், ஐயா இனி பாஸ் பண்ணிருந்தீங்க, இல்லைன்னா எங்க அப்பா மெம்பர் மாற்றிடுவோம். அடுத்த ஒரு 4 பேர் எழுதி வச்சுட்டு அவன் சிறிய யோசியா தலையெல்லாம் மல்லிகா என்னது மல்லிகைக்கு மல்லிகானி அவனை கூட்டி 35 நாள் மல்லிகானி சொன்னது. நம்ம எல்லாம் 6வது முடிச்சு அவன் பண்ணா கேட்கிறேன். என் பக்கத்துல என் அத்தம்மா இருந்து அவன் அனைப்பாவே இருந்து அவனையும் பாஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எந்த காரியத்தையும் அவர் செய்வதில்லை. எந்த காரியத்தை செய்தாலும் அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை வெளிப்படுத்திதான் அவர் செய்கின்றார். ஏனென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் வேதம் சொல்கின்றது. அந்த வசனம் 11ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் வருவேன் பிரத்யட்சமாக இறங்கி வந்தான். யோவாசி குமாரனாகிய கிதியோன் கோதுமை அறுவடை பணி களஞ்சியத்திலே வைத்தான். அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு பக்கம் ஐயா அந்த நாள்ல நெல் அறுவடை பண்ணி எத்தனை மேனின்னு கேட்பாங்க. எத்தனை மேனினா என்ன அர்த்தம்? 10 கோட்டை வரப்பாருன்னா 20 கோட்டை கிடைச்சா எத்தனை மேனி? ஐயா 2 மேனி. எத்தனை மேனி? ஆமா 2 மேனி. 1.5 மேனியா 2 மேனியா ஒரே பாட்டியா தான். 2 மேனி. அதான் பெரிய சந்தோஷம் விவசாயிகளுக்கு. எனக்கு 1.5 மேனினா கிடைச்சி ஜாலியா கேட்டு ஒரு பக்கத்தில் போதனைகளை திரள் ஆசீர்வாதத்திற்கு மறுபக்கத்தில் மீதியானர்கள் வந்துடுவார்களோ, அள்ளி மாறிக்கொண்டு பெறுவானோ. பயத்தோடு ஆலயத்திலே கரஞ்சி பக்க உட்காருகிறான். அந்த நேரம் நான் பிரத்யட்சமாக வசனம் சொல்கின்றது. அந்த 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி பயந்து நடுங்கி மீதியானவர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் கிழக்கிட்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்த கிதியோனை பார்த்து தேவன் சொன்னான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். எப்படி பயந்து போயிருந்தவனை பார்த்து என்ன சொல்லாரு? கர்த்தர் சொன்னாரு, தேவன் பராக்கிரமசாலி. பயப்படுகிறவன் தேவனால் உண்டானவன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் இதுக்கு வர லேசா கேட்ட இப்ப எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. நானும் பஜனை போக மட்டும் ஒரு 5 கண்டு 2,000 10,000 வேண்டி வெள்ளம் பார்த்தா நம்ம எல்லாம் கொடுக்குறேன். அம்மா இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல. கரண்ட் வருவாரு பேசிட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன். வாங்க நீ தான் எந்திரிச்சு சொல்ல வாங்கமா வாங்க வந்து சேர்ந்துருக்கமா. மழை வேற ஏறணும் தெரியுங்க. கரண்ட் தட்டிக்கு பிள்ளைக்கு தரானே அங்கே மறந்துட்டாரு. என் சைஸை பார்த்துட்டு அங்கே மறந்துட்டான். அதிகாரமா இருக்கு. ஐயா நிறைய இடத்துல வயசான பாட்டிமாரெல்லாம் சொல்லுது. அன்னைக்கு தூத்துக்குடிக்கிற பேருக்கு வயசான பாட்டி பயந்து போயிருந்த கிளியை பார்த்து பராக்கிரமசாலி கர்த்தர்
அதனால வாத்தியாரை பார்த்தா கிட்டுக்கிட்டு நடிக்கணும். சில நேரம் வாத்தியாரை பார்த்தா தன்னால யூரின் போயிடும். தன்னால வாத்தியார் மேல தெருவில் வந்தா கீழே தெருவில் ஓடிடும். டீச்சர் கீழே தெருவில் வந்தா மேல தெருவில் ஓடிடும். இப்ப அப்படி இல்லை. இவன் வாத்தியார் எதுக்க வந்தா இவன் எதுக்க வச்சாலும் நல்லா இல்ல. அவன் எத்தனை நாள் லீவ் போட்டீங்க? இவன் அவர் பார்த்து ஐயோ 2 நாள் லீவு இவன் வார்த்தைலாம் பார்க்க முடியும். அந்த நாளில் பள்ளியிடத்துக்கு அப்பா அம்மா இழுத்துட்டு வருவாங்க. சொல்லி வாத்தியார்ட்ட கொடுத்து ஐயா நாங்கெல்லாம் மம்மடியை போட்டு கொத்து கிடக்கும். என் பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த 2 கண்ணை வச்சு ஆட்டுக்குட்டி உரிச்சுன்னு சொல்லி வாத்தியாருக்கு போதுமா அது என்ன அடி போடுவாங்க. இந்த டவுசர் எல்லாம் முன்னால போட்டு அடிச்சு அடியில வாட்டே டவுசர் இருக்கும். அவ்வளவு அடி போடுவாங்க. ஆனா அடிச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அடிக்க முடியாது. இப்போ அடிச்சா நம்ம உள்ளதான் அந்த நாள் அடிச்சு சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசிரியர் கல்யாணம் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் பெரியவர்களை கண்டால் பயம் வரும். நல்ல 12 மணி கேட்பாங்க. 6 வயசுல எல்லாம் வந்தா 5 வயசுல தான் எந்த பேரும் வீட்டுல எல்லா வீட்டும் 12 டிக்கெட் நடக்கும். எந்த டிக்கெட் எப்ப வருது எந்த மாசம் வருது ஏதோ ஒரு வருஷம். ஆனா வருஷத்துக்கு ஒரு டிக்கெட் கரெக்டா இருக்கும். 2 மாசம் கேட்பாங்க. இப்போ ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறது அவன் படுத்துத பாடியே அப்பா லேசா வயிற்று வந்து ஆட்டோ ட்ரெயின் அந்த காலத்துல சின்ன வயிற்று எனக்குலாம் 4 அக்கா. சின்ன வயிற்று வந்தவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா ஒரு கேண்டிடை வச்சு ஒரு சீரகத்தை நல்லா வறுத்து வெண்ணி போட்டு கொடுப்பாங்க. சாதாரண வரினா அது சூட்டு வழி இணைச்சிடும். வேற காலம் வரீங்கன்னா இப்போ 40 நாள் ஆனவன துப்பு நிலத்துக்கு மண்ணடி போட மாட்டுக்காரு. ஜாமன் மணி கட்டான் மாமியார் ஒரு பகுதியை மகிழ்ச்சி சாப்பிடணும். மருமக ஒரு பகுதியை மண்ணாடி பார்க்க 40 நாள் இவ்வளவு வரவேற்பு 10 மாசமா உட்காந்துருந்தான். ஒரு 10ஆம் மாதம் அந்த கால நிறமாத கற்பனை துணிந்து நிமிர்ந்து வேலை செய்வார்கள். குழந்தை எப்பவும் பறக்குன்னு தெரியாது. குழந்தை பிறக்குன்னு தெரியாது, உண்டான்னு தெரியாது, பிறக்கணும். பாம்பே அந்த கால பானை போல வயிறு இருந்தா என்ன பிள்ளைமா பிறக்கும்? கல்விதான். பானை போல வயிறு இருந்தா என்ன பிள்ளை பிறக்கும்? என்ன பிள்ளை பிறக்கும்னா வயிறு ஓடிக்கிட்டு என்ன பிள்ளை பிறக்கும்? என்ன பிள்ளை? ஆமா இப்ப 40 ஸ்கேன் 60 ஸ்கேன் 30 ஸ்கேன் அவங்க ஸ்கேன் கிடையாது. ஒரு வெறும் கஞ்சி தண்ணி தான். வெறும் கஞ்சி தண்ணி தான் நிறைய செய்ய முடியாது. அன்னைக்கு 10 பேர் 12 பிள்ளைகளை நீங்க பெற்று போய் இப்போ ஆபீஸ் போ நீட்டா ஆர்டர் போறோம். அந்த போல இந்த போல ஒண்ணு பெற்றெடுத்தோம்னா ஜாமனே வேண்டாம் என்ன ஒண்ணுன்னா அந்த காலங்கள் வித்தியாசமான காலங்கள் இல்லையா? ஆனா இன்னைக்கு பார்க்க 40 நாள் இருந்த இடத்துல எங்க இருக்கிறாரு நிறமாக கற்பனை அந்த நாட்கள் நிமிந்து குனிந்து எரிச்சுவார்கள் நாட்கள். பாம்பை பகலை கொண்டு அப்படி அபூர்வம் நிறைய வாலிபிளே இருந்தது. நிறைய பிள்ளை ஹிந்தி பிள்ளை தானே, இங்கிலீஷ் பேச தமிழ் நிறைய பேர் தெரியும் சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டுவிட்டேன். ஏமா பானை போல வயிறு என்ன பிள்ளை பிறகு ஒரு பிள்ளை எழுப்பி அவன் கொஞ்சம் துடுப்புள்ள பிள்ளையா இருக்கான். அவங்க தமிழ் அவன் எதுக்கு சொன்னா பஜனை பிரசிங்கர் வயிறு பானை போல இருக்கு 2 பிள்ளை வருதுன்னு சொல்லி பாட்டுட்டான். அன்னிலிருந்து கேள்வி கேட்க கொஞ்சம் பயமாக இருந்து இப்ப எல்லாரும் பின்னால கேட்டேன். அந்த நாள் வித்தியாசமான காலங்கள் ஐயா. குழந்தை பிறந்து ஒரு நேரத்துல மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப குழந்தை பெற்றது 3 வருஷமா நம்ம ஆளும் தூக்கிட்டாங்க. நம்ம ஆள் அன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன். அந்த பிள்ளை ஒரு பிள்ளை பெற்றிருக்கேன். நல்ல பொருளை போட்டு கேன்சல் போட்டு முன்னால நடக்கா. நம்ம ஆள் பின்னால பாம்போட தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு பின்னால திரும்பி வரா. என்னோட தாய் தான் 24 மணி நேரம் என்ன செய்யணும்? அது ஆம்பளை பிள்ளைனா எந்த நேரம் அது பாட்டப்பான செத்தான். பாட்டப்பான அந்த தொட்டுக்கு கீழே ஒரு பண்ண இரும்பு கம்பி போட்டுருப்பாங்க. இருக்குமா? இரும்பு கம்பி இருக்கு. என்ன சொல்றது? அறியாமல் காட்டாங்க. இரும்பு கையில இரும்பு அந்த பையன் 2 வருஷமா யூரின் பண்ணி இரும்பு இத்தே அறியாம அதுக்கு பிறகு இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி ஜோமார்கள். கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாகினார். நாங்கள் தட்டி ஆக நன்றி செலுத்தலாம். பயந்து சோபமானவன் கிதியோ பராக்கிரமசாலியை பயப்படாது. கிதியன்
வாசிக்குமா இந்த முன்னோர்கள் எழுந்திருந்து வருகின்ற பொழுது செங்கடலை இரண்டா பிறந்த தேவன் எங்கே, தம்மலை பிறந்து தண்ணீரை ஏற்படுத்தினவர் எங்கே, குழம்பி இருந்த அவனை பார்த்து மீண்டும் கர்த்தர் சொன்னார். 14ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்படு, நீ மீதியானரை இஸ்ரவேலரை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான்